ட்ரம்ப் அவர்களும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறாருங்க. விதவிதமா டீலுக்கு அழுத்தங்கள் எல்லாமே பண்ணி பார்த்தியாச்சாம் உக்ரைனுக்கு. உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் என் தலைவன் சிம்ம சொப்பனமா இருக்கிறாரு. 2 வல்லரசுகள இஷுக்கு இஷுக்குன்னு இசுக்குறாரு அப்படிங்கலாம் மாற்று கருத்து இல்ல. முடியாதுப்பா. சைன்லாம் பண்ண முடியாது. அப்படிங்கல திரும்பவும் இந்த மினரல் டீல வந்து பார்த்தீங்கன்னா மறுத்துட்டாரு. சேஞ்ச் பண்ணி டிராஃப்ட்ட குடுத்துருக்காங்க. இருந்தாலும் மறுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாம ஜெலன்ஸ்கி அவர்கள் நெகோசியேஷன் பண்ணணும். ட்ரம்ப் அவர்கள நேருக்கு நேர் பார்த்து கையெழுத்திடணும். அமெரிக்கானாலும் ஓகே, கீவ்னாலும் ஓகே. நான் ரெடியா இருக்கேன் அப்படிங்கிறது போல, ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு ஒரு தலைவர்னா இப்படிதாங்க இருக்கணும். அந்த அளவுக்கு தைரியம் இருக்குங்க அவருக்கு. அப்புறம் அவர பார்த்து தானே அவங்களோட வீரர்களும் இருப்பாங்க. உக்ரைனோட வீரர்கள். அந்த அளவுக்கு தைரியமா இருக்கிறாங்க. 2 வல்லரசுகளை எதிர்த்து சண்டையிட்ட உக்ரைன் அப்படிங்கிற பேர் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மினரல் டீல் ஒப்பந்தம் கையெழுத்து ஆகல. சரி ஏன் ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து ட்ரம்ப் அவர்கள பார்த்து பேசணும் அப்படிங்கறத சொல்றாருன்னா, அந்த டைம்ல சைன் போடுறேன். பேசி நெகோஷியேட் பண்ணிட்டு சைன் போடுறேன் அப்படிங்கறத சொல்றாரு. அதுக்கான காரணமும் இருக்கு. ட்ரம்ப் அவர்கள் வந்து ஜெலன்ஸ்கி அவர்கள பார்த்து இல்லெஜிட்டிமேட்ன்னு சொல்றாரு இல்லையா? சோ அந்த டைம்ல ட்ரம்ப் அவர்கள் வந்து ஜெலன்ஸ்கி அவர்கள பார்த்து பேசி அந்த டைம்ல ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு அப்படிங்கும்போது, ட்ரம்ப் அவர்கள் ஜெலன்ஸ்கி அவர்கள அங்கீகரிக்கிறாருன்னு தானே அர்த்தம். அப்படிங்கிறது போல இதுல உள்குத்தல்லாம் இருக்கு. ஸோ நேக்கா காய்கள நகர்த்துறாரு ஜெலன்ஸ்கி அவர்கள் அப்படிங்கும்போது அப்படியே பில்டப்ல பெருமளவு இருக்குது. உக்ரைனோட டெலகிராம் சேனல்லாம் பார்த்தா தலைவர் இப்படி, தலைவர் இப்படி அப்படிங்கிறது போல எனக்கு கேட்க அப்படியே கூஸ் பம்ப்ஸா இருக்கு. ஜெலன்ஸ்கி அவர்கள்லாம் லேசுப்பட்ட ஆளுன்னு நினைச்சீங்களா? யாராலயும் எதுவும் செய்ய முடியாது. சரி ஓகே. இப்போ ஏன் ஜெலன்ஸ்கி அவர்கள் சைன் பண்ண மாட்டேங்கிறாரு? அதுக்கான ஒரு காரணம் பார்த்தாச்சு. இப்ப அதுக்கான இன்னொரு காரணங்களும் இருக்கலாம். ஏன்னா பல வகையான கோணங்கள்ல யோசிக்கிறாங்க. ஸோ அதுல இன்னொரு கோணம் என்ன அப்டின்னா, ஜெர்மனியோட எலக்ஷன். இப்ப யூரோப்பியன் யூனியன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிக்கிறாங்க, 700 பில்லியன் யூரோ வந்து உக்ரைனுக்காக அலோகேட் பண்றோம் அப்டின்னு சொல்லிக்கிறாங்க. இன்னொரு 5 வருஷத்துக்கான போருக்கு அது போதுமான அளவுக்கு இருக்கும். யூரோப்பியன் யூனியன் ரெடி பண்ணி இதே போல சண்டைய நடத்துறாங்க அப்டின்னா, அ உக்ரைனுக்கு வந்து அது போதுமான அளவுக்கான தொகை. அந்த அளவுக்கு தொகைய அலோகேட் பண்றாங்க அப்டின்னா, அப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் யூரோப்பியன் யூனியன் சொல்றதானே செய்யணும். இப்ப யூரோப்பியன் யூனியன்ல எலக்ஷன் அதுவும் ஜெர்மனிக்கு மிக முக்கியமான எலக்ஷன். இதுக்கப்புறம் போர எடுத்து நடத்துறது ஜெர்மனியா இருக்கலாம். ஏன்னா இந்த ஃபெட்ரிஷ் அவர்கள் இவர் தான் வந்து இந்த கிறிஸ்டியன் பார்ட்டி இருக்கிறார் இல்லையா? சோ ஜெயிக்கலாம் கேண்டிடேட் சான்சலர் கேண்டிடேட்டா இருக்கிறாரு. மேபி இவர் ஜெயிக்கிறாரு அப்படின்னா, அம் தொடர்ந்து போர் செய்ய தான் இவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. உக்ரைனுக்கு தொடர்ந்து உதவுவோம், ரஷ்யாவை எதிர்த்து சண்டை பிடிப்போம் அப்படிங்கிற போல குரல் இவர் குடுத்திருக்கிறாரு. இதுக்கு எல்லாத்துக்கும் மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த செய்திய நான் பார்த்தேன். இத நியூஸ் அட்டாச் பண்ணியிருந்தேன். அது பெருமளவுல எக்ஸ்பிளைன் பண்ண கிடையாது. இதுல இவரு என்ன சொல்லியிருப்பாருன்னா, நியூக்ளியர் இண்டிபெண்டன்ஸ் வேணும். அதுல ஒரு சின்ன விஷயத்த மட்டும் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருப்பேன். அதுல மெயினான விஷயம் இவரு என்ன சொல்ல வர்றாருன்னா, நியூக்ளியர் இண்டிபெண்டன்ஸ் நம்மளுக்கு வேணும். அதாவது பிரான்ஸ் கிட்டயும், யுகே கிட்டயும் தான் அணு ஆயுதம் இருக்கு. யூரோப்பியன் யூனியன் நாடுகள்ல. யுகே வந்து பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் யூனியன் இல்ல. பட் ஆனா யூரோப்பியன் யூனியன பேக் பண்றது ஆ யுகே தானே. சொன்ன 2 நாடுகள் கிட்ட அணு ஆயுதம் இருக்கு. அதுக்கு இண்டிபெண்டன்ஸ் அவங்க எடுக்கணும். முழுக்க முழுக்க யூரோப்பியன் யூனியன பாதுகாக்கிறதுக்காக அந்த அணு ஆயுதங்கள பயன்படுத்துற அளவுக்கு அவங்க வரணும் அப்படிங்கிறது போல இவரு தரப்பு வந்து கோரிக்கை இருக்கு. அதாவது உங்களுக்கு அந்த திட்டங்கள் புரியுதா? எதுக்காக திடீர்னு ஜெர்மனில சான்சலரா எலக்ட் ஆக போறவரு, நியூக்ளியர் அம்பர்லால வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனிய கொண்டு வரணும். நியூக்ளியர் புரொடெக்ஷன் யூரோப்பியன் யூனியனுக்கு வேணும்னு கேட்கிறாரு அப்படின்னா. அதாவது பிரான்ஸ் எதுக்காக வச்சிருக்காங்க? அவங்க நாட்டுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது அப்படின்னா பயன்படுத்துவேன். யுகேக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருதுன்னு எங்களோட இருப்புக்கு பிரச்சனையா இருக்குன்னா பயன்படுத்துவேன் அப்படின்னு வச்சிருக்காங்க. இப்ப இந்த சூழ்நிலையில ஜெர்மனி அது யூரோப்பியன் யூனியனுக்காக கேட்கறாங்க அப்படிங்கும்போது சிக்கல் ஆகுது இல்லையா? சோ யூரோப்பியன் யூனியன் என்டையரா போருக்கு தயாராகுறாங்களா? அப்படின்ற கேள்விகள் வருது. அதுக்கு தலைமை தாங்க போறது. தலைமைனா ஃபண்டிங் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனி அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அதாவது இந்த உக்ரைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த ட்ரூப்ஸ் அனுப்புறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, போலாண்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அவங்க தரப்புல இருந்து, அண்டை நாடுகள்லாம் வந்து கூப்பிடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதாவது இதுல ஒரு பாயிண்ட் நம்ம யோசிக்கணும். இப்ப ஜெர்மனி நினைச்சாங்கன்னா, டைரக்ட்டா கலினின்கிராட அட்டாக் பண்ண முடியும். 2வது ஜெர்மனி ட்ரூப்ஸ உக்ரைனுக்கு அனுப்பிச்சு சண்டை பிடிக்க முடியும். தொடர்ந்து ஆயுதங்கள ப்ரொடியூஸ் பண்ணி டீப் இன்சைட் ரஷ்யா டெரிட்டரியில தாக்குதல் பண்ண முடியும். ஜெர்மனியோட டாரஸ் மிசைல்கள் இது எல்லாத்தையும் பயன்படுத்தி பண்ண முடியும். இப்ப ஜெயிக்க போறதா சொல்றாங்க இல்லையா? கன்சிடர் பண்றாங்க இல்லையா? ஃபிரெட்ரிச் மெர்ஷ் அவர்கள் இன்னும் ஜெயிக்கல. எலக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு வேள ஜெயிச்சுட்டாரு அப்படிங்கும்போது, இவரு இது போல முடிவுகளை எடுக்குறாங்க அப்படின்னா, ரஷ்யாக்கு ஒரு சிக்கல் இருக்கும். அதாவது போலாண்ட தாண்டி தான் போய் ஜெர்மனி அட்டாக் பண்ணி ஆகணும். சோ இது போல நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப போலாண்டுனா, இப்ப கடற்படை பால்டிக் சீல வந்து நேவல் பிளாக்கேட் வந்து பின்லாந்து போடுறாங்க, போடல.
போர் கப்பல்கள்லாம் தடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா, போர் கப்பல்கள் இந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கு. இந்த இடத்துக்கு வந்துடுச்சு. இப்ப நீங்க அட்டாக் பண்ணலாம் ஜெர்மனி அப்படிங்கிறது போல மிக பெரும் அளவுல அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும். டைரக்ட்டா என்டையர் யூரோப்பியன் யூனியன், நேட்டோவே வந்து பாத்தீங்கன்னா உள்ள வர்றதுக்கு பதிலா, ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா கூட இந்த ஜெர்மனி இவங்க இனிஷியலா சண்டை பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஸோ அது இங்க இருக்கக்கூடிய சிக்கல். இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாம ஃபெட்ரிஷ் மெர்ஷ் அவர்கள் என்னன்னா, ஏன் அந்த நியூக்ளியர் கேரண்டி யூரோப்பியன் யூனியனுக்கு வேணும்னு யோசிக்கிறாரு. இண்டிபெண்டன்ட் வேணும், உங்களுக்கு நியூக்ளியர் இண்டிபெண்டன்ஸ் வேணும்னு கேட்கிறாரு அப்படின்னா, ஒருவேளை நேட்டோல இருந்து ட்ரம்ப் அவர்கள் வெளியே போயிட்டாரு, அமெரிக்கா வெளியே போயிடுச்சுன்னா, இல்ல கமிட்மெண்ட்டா அவங்க செய்யல அப்படின்னா, ஒத்துக்கிட்டு செய்யலைன்னா என்ன பண்றது அப்படிங்கிறது போல ஒரு கேள்வி வருது. ஸோ அதனால ஜெர்மனியை பாதுகாக்கிறதுக்காக நான் இறங்கி சண்டை பிடிக்க போறேன். எனக்கு பாதுகாப்பு கொடுங்க, அணு ஆயுத பாதுகாப்பு என் நாட்டுக்கு அப்படிங்கிறது போல. இது ரஷ்யாக்கு கம்பேர் பண்ணும்போது இணையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, இணை இல்ல. இருந்தாலும் இவங்க இது போல ஒரு கேம்பிளிங் ஆடி பார்க்க போறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தாரு. இந்த ஒரிஷ்னிக் மிசைலை பத்தி தான். இந்த ஒரிஷ்னிக் மிசைல் பத்தி ஆல்ரெடி சொன்ன ஒரு விஷயம் தான் இப்ப அவரு தெளிவா சொல்லிக்கிறாரு. அதாவது ஹீட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிசைலை யூஸ் பண்ணி ஒரு இடத்துல இம்பாக்ட் ஆகுதுன்னா ஹீட் வந்து குழம்பு நெருப்பு குழம்பு மாதிரி இருக்கும் அப்படிங்கலாம் நம்ம பேசியிருந்தோம் இல்லையா. எக்ஸாக்டா அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு இடத்துல போய் இந்த மிசைல் பயன்படுத்திட்டோம் அப்படின்னா அதோட சர்ஃபேஸ் சூரியனோட சர்ஃபேஸ் எந்த அளவுக்கு ஹீட்டா இருக்குமோ அந்த அளவுக்கு ஹீட்டா இருக்கும் அப்படிங்கறது போல சொல்லியிருக்கிறாரு. எந்த ஆயுதமுமே அந்த இடத்துல இருக்க போறது இல்ல, ஒரு தடவை பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா. இது போல ஆயுதங்களை ஜெர்மனினால டிஃபெண்ட் பண்ணவே முடியாது. ஜெர்மனியோட டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் உள்ள வராங்க அப்படின்னா கண்டிப்பா இது போல தாக்குதல்கள் பிரம்மாண்டமா இருக்கும். அது மட்டும் இல்லாம சமீப காலமா இந்த கின்சான் மிசைல்களை பெருமளவுல உக்ரைனுக்குள்ள ஏவறதே கிடையாது. ஆனா தாக்குதல்கள் கம்மியா இருக்கான்னு கேட்டீங்கன்னா சுத்தமா கிடையாது. தொடர்ந்து தாக்குதல்கள் நடந்துட்டு இருக்கு. அது நம்ம ரெண்டாவதுக்கு வரும். மெயினான விஷயம், ஜெர்மனில ஃபெட்ரிஷ் மெர்ச் அவர்கள் ஜெயிச்சாருன்னா மேபி உக்ரைனோட சண்டைக்கு போறதுக்கு அதிக அளவுல வாய்ப்பு இருக்கு அப்படிங்கள புரிஞ்சிச்சா. இப்போ இதுக்கு ஏத்த மாதிரியே நேட்டோ வந்து யூஎஸ் சப்போர்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற டவுட் வர்றதுக்கான காரணம் என்னன்னா, திரும்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த யூஎன் ரெசல்யூஷன் புதுசா கொண்டு வர்றதுக்காக உக்ரைன் ரெசல்யூஷன் இருக்குல்ல அதை கேன்சல் பண்ணுங்கப்பா முதல்ல, இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையா புது ரெசல்யூஷன் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. ஏன்னா புது ரெசல்யூஷன் அமெரிக்க தரப்பு வந்து கொண்டு வர்றது எப்படி இருக்க போகுது, இந்த பிரச்சனையை முடிக்கணுன்றதுக்காகவா என்ன ஏதுங்க தெரியல. ரெண்டாவது ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 3 வாரம் தான் டைம் கொடுத்துக்கிறாரு யூரோப்பியன் யூனியனுக்கு. என்ன ஏதுன்னு பார்த்து சட்டுன்னு முடிவெடிங்க, உக்ரைனுக்கு பிரச்சனையை தீக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு யூரோப்பியன் யூனியன் ஒத்துக்குவாங்களா அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய கேள்வி. ஏன் அவங்களால ஒத்துக்க முடியாதுன்னா திவால் ஆயிட்டாங்க, பெருமளவுல அவங்க ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. இந்த ரஷ்யாவோட எகைன்ஸ்டா சண்டை பிடிச்சு பெருமளவுல அவங்க எக்கனாமிக்கலி டிஃபீட் ஆயிட்டாங்க. திரும்பவும் அவங்க ஜெயிக்கணும்னா அவங்களுக்கு யாராவது ரெப்பரேஷன் பே பண்ணணும். அப்பதான் அவங்களால மீண்டு வர முடியும். அப்படி இல்லைன்னா திவாலானது ஆனதுதான். புதகுழிக்குள்ள உளுந்தாச்சு, காலை விட்டாச்சு. இப்ப அந்த புதகுழில இருந்து மீண்டு வரணும்னா ஏதாவது ஒண்ணு தட்டினா தானே அவங்களால மேல விட முடியும். ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் சப்போர்ட் வேணும் இல்லையா. அப்படின்னா வேற யாராவது பிடிச்சி இழுத்து விட்டு இவங்க மேல வரணும். ஸோ அதுக்காக தான் ரஷ்யாவை பிடிச்சி இழுத்து வரதுக்காக வம்படியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதுல யூரோப்பியன் யூனியன் உக்ரைனை ஜெயிக்க வச்சே ஆகணும், ஸ்ட்ராங்கான பொசிஷன் கொண்டு வரணும் நம்பிக்கை இருக்குது இவங்களுக்கு. உக்ரைனுக்கு அந்த அளவுக்கு மைண்ட் செட் இருக்கா அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய கேள்வி. எப்படி இதெல்லாம் டேக்கிள் பண்ண போறாங்க, ஹேண்டில் பண்ண போறாங்கன்றதை பார்த்துடலாம். சரி, ஓகே. இப்போ உக்ரைன்ல தாக்குதல், முதல்ல உக்ரைன்ல நடந்த தாக்குதல் இந்த தடவை ரஷ்யா வெறி கொண்டு அடிச்சிருக்கிறாங்க. அது இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் லைட்டர் வெர்ஷன்ஸா இருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 20, 30, 40 அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா ஹியூஜா இருந்தது. அதுக்கப்புறம் 100 டச் பண்ணுச்சு. இப்ப 200க்கும் மேல தாண்டி போயிட்டு இருக்கிறாங்க ரஷ்யா ஒரு நாள்ல. அதுவும் 267 ட்ரோன்களை வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து உக்ரைனுக்குள்ள ஒரே நாள்ல ஏவி விட்டுருக்காங்க. இல்ல 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் டவுன் பண்ணி சிலது காணாம போச்சு, டீகைஸ் அங்கேயும் போய் விழுந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு மேல இப்படித்தான் இருக்கும். அதாவது ஒன்ஸ் அமெரிக்கா இந்த பிரச்சனையில இருந்து ஸ்டெப் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா, 3 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸ்டெப் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடியே ரஷ்யா இந்த அளவுக்கு அடிக்கிறாங்களே, ஒன்ஸ் அமெரிக்கா வெளியே போயிடுச்சுன்னா பெருமளவுல தாக்குவாங்க அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். இது ட்ரோன்கள் மட்டும் கிடையாது, இதை சார்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இது அடுத்த பயில பார்க்க ஆரம்பிக்கலாம். என்ன மாதிரி நடவடிக்கைகள் ரஷ்ய தரப்பு எடுக்கிறாங்க, இது எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி அப்படிங்கிறத பார்த்தலாம். ஆனா இங்க மெயினான விஷயம், தாக்குதல்கள் பெருமளவு நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் உக்ரைனோட கேபிட்டலான கீவ் பயங்கரமான தாக்குதல், பல இடங்கள்ல தாக்குதல் நடந்திருக்கு. தீயணைக்கிறதுக்கு பல மணி நேரம் போராடி இருக்காங்க அப்படிங்கிறது போல தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. அடுத்தது திருவிராக் பகுதி, இந்த இடத்துல இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரி ஃபெசிலிட்டி மேல தாக்குதல் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒடசா, இல்ல ஒடசாக்கு முன்னாடி கர்சன். இந்த கர்சன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கு. போர்ட் ஃபெசிலிட்டி வந்து ஷிப்யார்டு மேல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான தாக்குதல்.
ரஷ்ய தரப்புல இருந்து பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் பெருமளவுல வந்துகிட்டு இருக்கு. 2வது ஒடசா. இந்த ஒடசா பகுதியிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா இந்த சி பேபி ட்ரோன்கள் இது போல விஷயங்கள் அதிக அளவுல செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நாட்டோ நாடோட ரொம்ப குளோசஸ்ட் பார்டரா இருக்கு. 2வது போர்ட் இருக்கிறதுனால கருங்கடல் ஆட்சி பண்றதுக்காக இந்த ஒடசாவ அவங்க பெருமளவுல பயன்படுத்தலாம். அங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் இல்லாம, மத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸும் இருக்கும் இல்லையா? இண்டஸ்ட்ரியல் ஏரியா அது எல்லாத்தையுமே சகட்டமேனி கடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமான தாக்குதல் ரஷ்யா, உக்ரைன் மேல நடத்தியிருக்கிறாங்க. சரி ஓகே. அப்படியே மிடில் ஈஸ்ட்க்கு வந்துடலாம். இந்த மிடில் ஈஸ்ட்ல இஸ்ரேல் திரும்பவும் லெபனான்குள்ள தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுவும் தைரிய பகுதியெல்லாம் தாக்குதல் நடந்ததா சொல்லப்பட்டு வருது. கூடவே லெபனானோட கேபிட்டலான பீரட்ல வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இஸ்ரேலோட ட்ரோன்கள் பறந்துகிட்டு இருக்கு. உளவு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இப்ப திரும்பவும் அப்படின்னா, நஸ்ரல்லா அவர்களோட ஃபர்னரல் இந்த ஃபனரலுக்கு அட்டெண்ட் பண்ணாதீங்க, அப்படி பண்ணாதீங்க. அது போல செய்திகள்லாம் வருது. அது மேபி புரொபகண்டாவா கூட இருக்கலாம். இஸ்ரேல் தரப்புல இருந்து ஜூ மொழியில வந்து பார்த்தீங்கன்னா, ஹிப்ரூல பெருமளவுல மெசேஜஸ் வந்துட்டு இருக்கு. ஃபோன் கால்ஸ்லாம் வந்துட்டு இருக்குன்றாங்க. அது மேபி புரொபகண்டாவா கூட இருக்கலாம். பட் ஆனா உளவு வேலைகள் இஸ்ரேல் தரப்பு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நசரல்லா அவர்களோட ஃபனரலுக்கு பலரும் அட்டெண்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இது போல சீர்குலைக்கிறதுக்காக தாக்குதல் பண்றாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எது நடந்தாலும் சரி, அங்க இருக்கிற மக்கள் கண்டுக்கிற மாரி இல்ல. குறைஞ்சது 10,00,000 மக்களாவது அந்த ஃபனரல்ல அட்டெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. அடுத்து அப்படியே மாலில போயிட்டோம் அப்படின்னா, இந்த ஆப்பிரிக்கால ரஷ்யாவோட பேசஸ் அந்த இடத்துல பெருமளவுல பில்டப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ஏரியா ஃபுல்லா அவங்களோட கோட்டையா மாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. இப்போ அங்க இருக்கக்கூடிய ரிபல்ஸ் மாலியோட பேசஸ்ல ட்ரோன் தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த தாக்குதல் அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். இந்த ட்ரோன்கள்ன்றது இதுக்கு மேல ரிபல்ஸ் கிட்டலாம் போக ஆரம்பிக்கும். பெருமளவுல இந்த உலகமே வந்து பாத்தீங்கன்னா, ட்ரோன் தாக்குதலுக்கு உட்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லன்னு. ஸோ அதோட கட்டமா ஆப்பிரிக்கா கண்டத்துல, இந்த மிடில் ஈஸ்ட்ல இது போல பகுதிகள்ல ரிபல்ஸ் அதிக அளவுல யூஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சாச்சு. இது அப்படியே தொத்து வியாதி மாரி பரவிருச்சுன்னா, எந்த நாட்டிலயும் நிம்மதி இருக்காது அப்படிங்கிறதே எதார்த்தமான உண்மை. இது எப்படி எல்லா நாடுகளும் கடந்து வர போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்த்தலாம். ஏன்னா ட்ரோன் கண்ட்ரோல்ல பெருமளவுல கொண்டு வரணும். இல்லன்னா இது போல சிக்கல்கள் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்த்தரலாம். அடுத்தது அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட் இப்ப ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையிலிருந்து போறதுக்கான மிக முக்கியமான காரணம் சீனா. இப்ப சீனா சைடு அவங்களோட மிக முக்கியமான ஃபோக்கஸ்லாம் திரும்பிடுச்சு. இப்ப தைவானோட ஃபண்ட் எல்லாம் ஃப்ரோஸ் பண்ணி வச்சிருந்தாரு இல்லையா ட்ரம்ப் அவர்கள். இப்போ அத பெருமளவுல வந்து பார்த்தீங்கன்னா, அன்ஃப்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. பார்ஷியல் அப்படிங்கிற சொல்றாங்க. பட் என்ன இருந்தாலும் தைவானுக்கு போகக்கூடிய எய்டுகள் அன்ஃப்ரோஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் $5.4 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான எய்டு அன்ஃப்ரோஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ பெருமளவுல கான்சன்ட்ரேஷன் அந்த பக்கத்துல திரும்பிடுச்சு. 2வது ரெடி பண்ணவும் ஆரம்பிச்சுட்டாங்க. நேவல் வேரியன்ட் ட்ரோன்கள் MQ-4C ரக ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா களமிறக்கி உளவு வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இனிதே அமெரிக்கா அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. இத்தனை நாளா இந்த கருங்கடல்ல அங்க எதுவும் பண்ண முடியல. இப்ப இந்த பக்கம் சைனா சைட்ல வந்திருக்காங்க. தைவான் ஸ்ட்ரெயிட்ட பாதுகாக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ இந்த பகுதியில அவங்களோட ஒர்க் எஃபர்ட் அவங்களோட ராணுவம் எந்த அளவுக்கு வேலை செய்ய போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்த்தலாம். ஓரளவுக்கு தகவல்களை இந்த பதிவுல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.